சக்தியும் நானும். இன்றைக்கி எதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, ராமாயணம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாத சில பேருக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ராமாயணம் அப்படிங்கிறது வடமொழியில் வால்மீகிங்கிறவர் எழுதுனது. இதை அப்படியே தழுவி தமிழில் கம்பர் எழுதுனது தான் நமக்கு தெரிஞ்ச இந்த கம்பராமாயணம் அப்படிங்கிறது. இதை ராமாவதாரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த ராமாயணத்தோட உட்பிரிவு காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 6 காண்டம் இருக்குது. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம், இப்படி 6 காண்டம் இருக்குது. இந்த 6 காண்டத்துலேயுமே ராமபிரான் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படி கல்யாணம் பண்ணாங்க, எப்படி காட்டுக்கு போனாங்க, என்ன பிரச்சனைகள் நடந்தது, திரும்பி எப்படி பட்டாபிஷேகம் நடந்துச்சு, இது எல்லாத்த பற்றியுமே பெருமையாக நம்ம ராமபிரானை பற்றி சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த காண்டங்களில் ஒரு ஸ்பெஷலான காண்டம் இருக்குது. அதுதான் 5வது காண்டமான சுந்தர காண்டம். ரொம்ப பவரான, ரொம்பவே சக்தி வாய்ந்த, ரொம்ப அற்புதமான ஒரு காண்டம் இந்த சுந்தரகாண்டம்ங்கிறது. இந்த சுந்தரகாண்டத்தில் முழுக்க 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 அனுமனை பற்றி மட்டுமே சொல்லியிருப்பாங்க. இந்த அனுமன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், அவரோட அற்புதங்கள் என்னென்ன அற்புதம்லாம் செஞ்சார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சுந்தரகாண்டத்தில் சொல்லியிருப்பாங்க. சுந்தரகாண்டம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், கேட்குறதுக்கும் அதுக்கு மேலே கொடுத்து வச்சுருக்கணும். சுந்தரகாண்டம் புரிஞ்சு நம்ம அதை படித்து கொஞ்சம் அதை கேட்கும் போதே நமக்கு அதில் ஆர்வம் வந்துடும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், படிக்கணுன்றது தோண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நம்ம உள்ளே புகுறும் அதுக்குள்ளே நம்ம இறங்கும்போது கண்டிப்பாக நம்ம தேவைகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே நிவர்த்தி ஆகுமா. நமக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, வேலை இல்லையா, வேலையில் சம்பளம் நல்லா இல்லையா, இல்லை நல்ல பேர் இல்லை, நல்லா பெரிய பேர் எடுக்கணுமா, பணக்காரங்கள் ஆகணுமா, நல்ல வசதியாக ஆகணுமா, என்னென்ன செல்வம், எல்லா செல்வமும் கிடைக்கணுமா, இல்லை என்ன வேணும் நம்ம வாழ்கிறதுக்கு, நமக்கு அடிப்படையாக தேவையாக என்ன இருக்குது, நம்மளோட தேவை என்னங்கிறத இந்த சுந்தரகாண்டம் பூர்த்தி பண்ணி வைக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க படிங்க. நான் இந்த காண்டத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் சொல்லலாம் அப்படின்னு நான் இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது இந்த சுந்தரகாண்டத்தை பற்றி நான் போடுவேன். சுந்தரகாண்டத்தில் உள்ள என்னென்ன இருக்குங்கிறத நம்ம மொத்தமாக பட்டாபிஷேகம் வரைக்கும் முடிக்கலாம். ராமரோட பட்டாபிஷேகத்தோடு இது முடியும். அது முடிஞ்சாலே அடுத்து ராமாயணம் முடிஞ்சிடும். அடுத்தது 6வது காண்டத்தோட ராமாயணம் முடிஞ்சிடும். பார்க்கலாமா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.